ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். நலாஸ் நாட்டு சர்க்கரை, நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. நேர்ல வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியில இருந்த மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். இந்த வார டெல்லியில் என்ன சொல்லிருக்காங்க வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை. திரு அன்புமணி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். பாஜக தலைமை அவருடன் ஒரு சந்திப்பு அவருக்கும் பாஜக தலைமைக்கும் ஒரு சந்திப்பு நடக்க இருப்பதாக தகவல். அப்படியே போல அவரு எலெக்ஷன் கமிஷனை சந்திக்க இருப்பதாக தகவல். இதை தாண்டி பாஜக RSSக்குள் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடந்து வருவதாகவும் பாஜக தனது தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் முனைப்பில் தீவிரமாக இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகிறது. பிரதமரின் வெளிநாடு பயணம் நடக்கிறது. ராகுல் காந்தி அவர்களின் எங்க போயிருக்காருன்னே தெரியாத ஒரு பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போல அடுத்தடுத்த பரபரப்புகள் டெல்லி லீக்ஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். என்ன அப்டேட் சார்? அன்புடைய அருணுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் என்னுடைய முதல் மரியாதைகளை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் பல கேள்விகளை கேட்டீர்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தது 2 மணி நேரம் எனக்கு தேவை. அவ்வளவு விஷயம் வைத்திருக்கிறேன். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வரிசைப்படுத்த வேண்டும் என்றால், பரபரப்புடன் அன்புமணி ராமதாஸ் நேற்று இரவு வந்தது உண்மை. டெல்லிக்கு அவர் தனது இல்லத்தை காலி செய்ய வந்திருக்கிறார், அரசாங்க இல்லத்தை என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம், அவர் ராஜ்யசபா டேர்ம் முடிஞ்சிடுச்சு. ஒரு மாசத்துக்கு மேல நீ வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இது கட்டணும், வாடகை கட்டுறதுல சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதுதான் வந்திருக்காருன்னு சொல்றாங்களே தவிர, அவருடன் முன்னாள் MP முன்னாள் மந்திரி ஒருவர் வந்திருக்கிறார். அவருடன் நான் பேசினேன். அவர் சொன்னது என்ன என்று கேட்டால், தேர்தல் கமிஷனில் நாங்கள் சென்று நாங்கள் தான் உண்மையான பாமக என்று உறுதிப்பட சொல்ல இருக்கிறோம். வழக்கறிஞருடன் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அன்புமணி ராமதாஸுக்கு மிக நெருக்கிய நண்பர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுவதற்கு வந்தார். 1 நாள் 2 நாள் பயணம். இதில் உள்கட்சி அரசியலை தவிர பாஜகவுடன் நாங்கள் இதுவரைக்கும் பேசுவதாக ஒரு எண்ணம் இல்லை என்று அந்த முன்னாள் மந்திரி என்னிடம் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸுடன் வந்தவர் பாமக மந்திரி அவர். 1. 2, அவர் என்னிடம் தெரிவித்த அவர் ஒரு AK-47 போல சுடுவாரா சார்? நீங்க மறைமுகமா தான் சொல்லுவீங்க, நேரடியா சொல்ல மாட்டீங்க. உண்மையிலே அவர் ஒரு AK-47 தான். இருந்தாலும் அவர் 2 முறையும் அன்புமணி ராமதாசுடன் மரியாதையாக இருக்கிறார், பெரியவருடன் மரியாதையாக இருக்கிறார். அவர்களெல்லாம் கூட்டு முயற்சி செய்தால் தோல்வி அடைந்து விட்டது. அதில் அன்புமணி ராமதாசனுடைய அணுகுமுறை என்ன என்று கேட்டால், முதலில் தேர்தல் கமிஷனில் இருந்து அந்த மாம்பழம் சின்னத்தை தனக்கு வர வைக்க வேண்டும். இரண்டாவதாக, தேர்தல் கமிஷனில் பாமகவிற்கு 80% ஆஃப் தி ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆர் வித் மீ என்பதை சொல்ல வேண்டும். MLA-க்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 4 MLA 2 MLA திமுக வாங்கிட்டாங்க. அந்த 2 MLA இருக்கக்குள்ளே எலெக்ஷன் வரப்போறது. இனிமேல் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கண்டெஸ்ட் மச். ஏன்னா இது இன்னும் 6 மாசத்து எலெக்ஷன். அதை எலெக்ஷன் கமிஷன் புதியதில் எடுத்துக்க மாட்டாங்க, கன்சிடரேஷன்ல வராது. இருப்பினும் வழக்கறிஞர்கள் மூலமாக என்ன செய்கிறார் என்பதை மிக ரகசியமாக வைத்திருப்பதனால் அவரை பற்றி ஓரிரு நாட்கள் கழித்துதான் செய்தி வரும். எனினும் அவர் வழக்கறிஞர்கள் பாமகவின் சார்பாக தேர்தல் கமிஷனுடைய துணை தேர்தல் அதிகாரியை சந்தித்ததாகத்தான் எனக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல். அது இப்ப அரசியலுக்கு வாங்க. 8ஆம் தேதி அமித்ஷா சென்னை வருகிறார். அமித்ஷா அதுக்கு 8ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த சண்டை சச்சரவெல்லாம் நிறுத்திடணும். இட் கோஸ் அகைன்ஸ்ட் அவர் பேசிக் அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது திமுகவிலிருந்து அன்புமணி ராமதாசனுடைய அப்பாவிற்கு, ஐயா ராமதாஸுக்கு அழுத்தம், பாஜகவிலிருந்து அழுத்தமா இல்லையா என்று தெரியும். ஒரு நிர்ணயத்தை செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவசரப்படுகிறார் என்று தான் வருகிறது. காரணம், அவருடைய தகப்பனார் 60வது திருமண விழாவிற்கு நடந்த போது அன்புமணி ராமதாஸ் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். அந்த குடும்பத்திற்கு பெரிய
ஒரு குடும்பமே இருந்து கொள்ளு பேச்சு எல்லாம் உட்கார்ந்தாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் இல்லை. இதிலிருந்து குடும்பத்தில் பிளவு வந்து விட்டது. இனி கட்சியில் பிளவு வரும். PMK ஏ என்று வருமா அல்லது PMKS என்று வருமா, இதெல்லாம் தெரியாது. இவர் ஊர்ஜிதப்படுத்திட்டு மாம்பழ சிங் இவருக்கு வந்துடுச்சுன்னா, ஐயா ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சு திமுகவிற்கு ஜால்ரா போட ஆரம்பித்தார் என்றால் அவருடைய கட்சிக்கு பெயர் PMKS வருமா, அவருக்கு மாம்பழ சின்னம் கிடைக்காது. இத்தனை குழப்பங்கள் தான் அவருக்கு இருக்கிறது. சென்னையில் அன்புமணி ராமதாஸ் மாதம் வாரம் சுற்றுப்பயணத்தை எல்லாம் சுருக்கி கொண்டு திடீரென்று டெல்லிக்கு வந்தது இந்த பின்னணி தான். அருண், அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்க பாஜக. அன்புமணி பாமக இதை சுத்தியே சில கேள்விகள் இருக்கு. நான் முடிச்சுட்டு நான் பாஜக விஷயத்துக்கு வரேன் சார். இதுல திரு அன்புமணி அவர்கள் அமித்ஷாவிடமும் திரு JP நட்டா அவர்களிடமும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் கசிந்தது. இதை தாண்டி நீங்களும் அறிந்திருப்பீர்கள் இந்த விஷயத்த. பாஜகவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அவர் உள்ளிட்ட சில முக்கியமான லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளிட்டோரும் அன்புமணி அவர்களுக்கு பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்றாங்க, அவர்கள் கைடன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள். சிலர் இதை விமர்சிக்கும் தொனியிலும், சிலர் அன்புமணிக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அதை ஆதரிக்கும் தொனியிலும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இது உண்மைதானே? ஏதோ ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கலாமா? உண்மை உண்மை. சோ அமித்ஷா JP நட்டா சந்திப்பு கன்ஃபார்மான்னு தெரியல, பட் ஆனா இந்த சந்திப்பு நடந்தது கன்ஃபார்ம். ஆமா. இது 8ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு வரும். அதற்கான ஒரு விதை இன்று விதைத்து விட்டார்கள். 8ஆம் தேதி மரமாகி பழம் கழிக்கு மம்பழம் வரும். 8ஆம் தேதி அமித்ஷா சென்னைக்கு வருவதற்கு முன்னால் 8 நாள்ல பழுத்துரும். மாம்பழம் வந்துவிடும், அவருக்கு மாம்பழம் வந்துவிடும். அதை தவிர இன்னொன்னு, சில பேக்ரவுண்ட் நம்ம சாணக்கிய நேயர்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் கூடுதலாக எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், இருட்டடிப்பு செய்யாமல். ஒன்று, அன்புமணி ராமதாஸ் பல மாதங்களாகவே, ஒரு வருடங்களாகவே வச்சுக்கலாமே, வட இந்தியாவில் 2024 பொது தேர்தலுக்கு பிறகு வட இந்திய அரசியலை நன்றாக புரிந்து கொண்ட தமிழக அரசியல்வாதி பலரில் அன்புமணி ராமதாஸ் ஒருவர். என்னிடமே சொல்லி இருக்கிறார், அன்புமணி ராமதாசுடைய அணுகுமுறை காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சு என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். 16 மாநிலங்களில் அவர்களுக்கு கிளை கிடையாது, ஸ்தாபனம் கிடையாது, செட்டப் கிடையாது, ஆர்கனைசேஷன் கிடையாது. எல்லாம் ஹிந்தி பெல்ட்ல. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் மந்திரியா இருந்த போது பீமார் ஸ்டேட் ஒரு காயின் பண்ணார், ஒரு வேர்டு. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல ஒரு ஜுரம் உள்ள, அதாவது நோயாளி ஸ்டேட், நோயாளி மாநிலம் என்று. அதை மீட்டு கொண்டு வந்த நரேந்திர மோடியை பாராட்டியும் இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஆக வட இந்தியாவில் இந்தி மாநிலங்களில் பாஜகவை இன்னும் 10-15 வருடங்களுக்கு அசைக்க முடியாது என்ற நோக்கத்துடன் டெல்லி அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர். பாஜக பக்கம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் மனதாக நினைக்கிறார். இதுதான் பின்னணிங்க. சோ 2026க்கும் பாஜக கூட்டணியை உறுதி செய்கிறார். பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதுல அன்புமணி தெளிவா இருக்கார், தெளிவா இருக்கார். அதற்கான ஒரு 2029 லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக அந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியுடைய அலையன்ஸ் தொடரும் என்ற நிலையில் கூட அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அப்பொழுது தான் லோக்சபா MP ஆகலாமா என்ற எண்ணம் கூட, ஏன்னா வயசு சின்ன வயசு பாருங்க. இந்த மாதிரி ஏஜென்ட் துரைமுருகன் மாதிரியோ இல்ல ஐயா ராமதாஸ் மாதிரி 85 வயசு 90 வயசு இல்லையே. He can wait for 3 more years. ஓகே, இது ஒரு முக்கியமான டாபிக். அப்படின்னா பாஜகவின் தேசிய தலைவர், அடுத்த தேசிய தலைவர் அப்படின்றது ஒரு நீள்கதையாக இருக்கிறது. கடந்த வருடம் இந்த நேரத்துல இந்த டிபேட் ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் இந்த கடந்த வருடம் டிசம்பர்ல இருந்து அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல்ல வர வேண்டிய நேரத்துல இந்த பஹல்காம் அட்டாக், அதை தொடர்ந்து நடந்த சிந்தூர் பதிலடி ஆபரேஷன், அதை தொடர்ந்து ஏர் கிராஷ் அப்படின்னு ரொம்ப நாடு முக்கியமான ஈவென்ட்ஃபுல்லான நாட்களை கடந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்க இப்போ சூடுபடுத்திருக்கிறது மான்சூன் செஷனுக்கு முன்னாடி புதிய தலைவர்
பதவியேற்பார் அப்படின்னு ஒரு தகவல்கள் நமக்கு டெல்லி காரிடார்ல நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நமக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கீங்க, பலரும் சொல்லி வருகிறார்கள். புதிய கேபினட், அதாவது கேபினட் விரிவாக்கமும் கூட நடக்கலாம் அப்படின்ற தகவலும் வருகிறது. இந்த புதிதாக அங்கிருந்து கேபினட்ல இருந்து வந்தால் கூட நடக்கலாம் அப்படின்னு வருகிறது. ஏகப்பட்ட பெயர்கள் அடிப்படுகிறது சார். நான் ஜஸ்டா 4 பெயர்கள் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதெல்லாம் உண்மையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச டெல்லி சோர்சஸ்ல நமக்கு வர தகவல்கள்: சிவராஜ் சிங் சௌஹான், மனோகர் லால் கட்டர், பூபேந்திர யாதவ், வி.டி. சர்மா, இப்ப லேட்டஸ்டா அவருடைய பேர் ஆட் ஆயிருக்கு, மத்திய பிரதேஷுடைய முன்னாள் பாஜக தலைவர், தர்மேந்திர பிரதான், அண்ட் லாஸ்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 2013 காலகட்டத்திற்கு நமக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில மோடியை பிரதமர் கேண்டிடேட்டாக அறிவித்த ராஜ்நாத் சிங் பெயர் அடிபடுகிறது. இதெல்லாம் உண்மையா? வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் குக்கிங்? வாட் இஸ் குக்கிங் எல்லாமே உண்மைதான். வாட் இஸ் குக்கிங் என்று கேட்டால் பாஜகவிற்கும் RSSற்கும் இடையே சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றன, தோல்வி அடைந்தன. சில சச்சரவுகள் நீடித்துக் கொண்டு வருகிறது. அவர்கள் RSS நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் JP நட்டா RSS உதவி இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்ததை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். இந்த பேட்டி அவரா கொடுத்தாரா, அவர் சொல்லி கொடுக்கப்பட்டதா, அப்புறம் மறுக்கவில்லை. இதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்டா வந்தது. இருப்பினும் எனக்கு தெரிந்த முட்டம் கண்டிப்பாக சில கருத்து வேறுபாடுகள் 2 தலைவர்களிடையே இருக்கிறது. ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அது எப்படி என்று கேட்டால் பாஜகவிற்கும் RSSக்கும் ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, சில இடத்துல இந்துத்துவாவை நன்னா பாப்புலரைஸ் பண்ணல. அதையும் தவிர டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், ஃபாரின் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இதை செய்ய அதை செய்யணும்னு அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. அது நரேந்திர மோடிக்கு பிடிக்கல. எங்களுடைய ரூலிங் பார்ட்டியை உட்கார வச்சுட்டீங்க, நன்றி, ஜெயிச்சோம், எல்லாம் சரி, அது என்னுடைய ஓட்டு தானே வந்திருக்குன்ற மாதிரி நரேந்திர மோடி பேசுகிறார். ஆக மட்டும் அந்த டக்கஃபா இருக்கு பாருங்க, அது நேச்சுரல். இப்ப துரைமுருகனுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லையா? அன்புமணி ராமதாஸ்னு அவர்கள் 2 பேர் இடையிருக்கான அந்த விஷயத்த தாய்க்கும் பிள்ளைக்குமான அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? தேஜஸ்வி யாதவுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் இல்லையா? அது குடும்ப சண்டை. குடும்ப சண்டை என்று விட்டால் எல்லா சச்சரும் இருக்குது. அப்படி பார்க்க போனீங்க, எனக்கு என் ஒய்ஃபுக்குமே பெரிய சண்டை நடந்திருக்கு சில சமயத்துல. வாழ்க்கையில் ஒட்டு போக வேண்டும். அதே மாதிரி RSS விட மாட்டார்கள் கையை. அவர்கள் கூறக்கூடிய என்ன என்று கேட்டால், இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. தடால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பெஹல்காம் அட்டாக்ல தான் எல்லாம் டிலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி களகட்டி வந்தது நன்னா. அப்போ RSS ஒத்துக்கொண்டது பூபேந்தர் யாதவையும். ஏன்னா தர்மேந்திர பிரதான்ல வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமோத் மகாஜனுடைய குரூப்னு, அதெல்லாம் பிஜேபியில ஒரு குரூப் இருக்கு, பேட்ச், அது ஒத்துக்க மாட்டாங்க. இருப்பினும் ராஜ்நாத் சிங்கை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். ஒரு சீனியர் தலைவர் RSS ஐடியாலஜியை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு கவர்மெண்ட்ல என்ற ஒரு எண்ணம். அதையும் தவிர அந்த சீனியர் லீடர் இருந்தாதான் RSS அணுகுமுறை நரேந்திர மோடி அணுகுமுறை ஒத்து போகிறது. என்ன என்று கேட்டால், மிக 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 3 முக்கியமான நிகழ்வுகள் அடுத்த ஓரிரு ஆண்டில் நடக்க இருக்கின்றன. அதைத்தான் RSS மனதில் வைத்துக் கொண்டு ராஜ்நாத் சிங்கையும் இன்னும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது வெளில சொல்லாத இருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி சொல்றாரு ஒரு பெண் நமினி வைக்கணும்ன்றாரு. ஏன்னா எல்லாமே இப்ப பாருங்க, மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் மத்திய பிரதேசத்துல தர்மேந்திர பிரதான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டிலயும் முடிஞ்சிச்சு. இப்போ உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இன்னும் ஒரு ஸ்டேட், 4 ஸ்டேட், தெலுங்கானா, இன்னைக்கு தெலுங்கானா போட போறாங்க, ஆந்திர பிரதேஷ் போட போறாங்க. இதெல்லாம் களை கட்டிட்டு வருது. மத்திய பிரதேசத்தில் 3 பெண்மணிகளுக்கிடையே போட்டி பாருங்க. அவ்வளவு சீனியர் ஆயிட்டாங்க. நரேந்திர மோடி சொல்றாரு பெண்மணிகளை உட்கார வைங்க, நாரி சக்தி வேண்டும். அகில இந்தியால இப்ப எப்படி திரௌபதி முர்மு கொண்டு சர்ப்ரைஸ் கொடுத்தாரோ நரேந்திர மோடி, RSS உடன் திரைமறைவில் அவர் பேசுவது என்ன என்று கேட்டால் ஒரு பெண்மணி வேண்டும். அது RSS ஒத்துக்கல. RSS இன்சிஸ்ட். காரணம் என்ன என்று கேட்டால் RSS அணுகுமுறை, நான் ஒரு முக்கிய தலைவரிடம் பேசியதனால் ஊர்ஜிதப்படுத்தி பற்றி சொல்ல முடியும். 2026 5 மாநில தேர்தல்கள் இருக்கின்றன. அதை வரக்கூடிய RSS சப்போர்ட்டட் BJP head should coordinate.
காரணம் என்ன என்று கேட்டால் அந்த உத்தரப்பிரதேச தேர்தல் மிக மிக முக்கியம். 2027 அதே 2027 துணை ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. இத ரெண்டு மனசுல வச்சிருந்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ல போடாதீங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் யங்ஸ்டர் போட்டாதான் 29க்கு ஐ கேன் டேக் ஓவர் தட் இன் தி ஈவென்ட் ஆஃப் 4th டைம் பிஜேபி ரிட்டர்னிங் டு பவர் சொல்றாங்க. ஆக இரண்டு தரப்பிலும் ஆர்குமெண்ட் சச்சரவுகள் இருக்கத்தான் இருக்கின்றன. இதனிடையே எனக்கு வரக்கூடிய செய்திகள், ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள், கண்டிப்பாக ராஜ்நாத் சிங் தான் வருவார் என்று அசல் புசலாக தெரிய வருகிறது. இதுல சிவராஜ் சிங் சௌஹானுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? இருக்கு. ஆனா சிவராஜ் சிங் சௌஹான் ஒத்துக்க மாட்டாங்க பிஜேபியில. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நல்லது கெட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கடினமான நிலைமை இருக்கிறது. அவர் ஆக்சுவலா அவரு மோடியோடைய அனதர் வெர்ஷன்ற மாதிரி அவரும் ஒரு பாப்புலர் லீடர், ரெண்டு பாப்புலர் லீடர் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களோ? நம்ம சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர் மாமான்னு தான் கூடுவாங்க, எல்லாரும் மாமாஜின்னுவாங்க. மாமாஜி. ஆமா, அந்த மாமாஜி ஒரு மிக முக்கிய பொறுப்பு. சில இடத்துல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல RSS ஆல. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். சோ நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நமக்கு தலைவர் யார் என்பது தெரிந்துவிடும் புரிஞ்சுக்கலாமா? அதற்கும் நான் விளக்கம் தருகிறேன். நான் பாஜகவுடைய செயலாளர்கள், தலைவர்கள் பலர் ஆக்கப்பூர்வமான என்னுடைய தொடர்புகளுடன் நான் பேசிய பொழுது, என்னுடைய சோர்சஸோட பேசிய பொழுது, பிரதமர் நாளை காலை 5 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். 2ஆம் தேதி காலை, ஜூலை 9ஆம் தேதி தான் வராரு. 21ஆம் தேதி பாராளுமன்றம் ஆரம்பம். 9ஆம் தேதி வந்த உடனேயுமே இது நடுவே சில முக்கிய செய்திகள் என்ன என்று கேட்டால், உத்தராகண்டுடைய முதலமைச்சர் தாமி அவர்களை மத்திய அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று பேச்சு ஓடுறது. அவர் UCC முடிச்சிட்டாரு. அங்க ஒன்னும் பிஜேபிக்கு அன்பினிஷ்ட் அஜெண்டா கிடையாது. இது தமிழ்நாடு திமுக தேர்தல் அறிக்கை மாதிரி கிடையாது. போய் சொல்லி வாழ்ந்தாங்களே அந்த செங்கல் காமிச்சிட்டு நீட்ட UCC இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு தாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல அசம்பிளில ரெசல்யூஷன் போட்டு கொடுத்துட்டாரு. அதனால அவர் they want to bring him to center. அப்போ 3 முக்கிய மந்திரிகள் ராஜ்பால்னா கவர்னர் ஆக முடியும். அது யார்? நிதின் கட்கரி. நிதின் கட்கரி ரோட்ல இருந்து விட மாட்டாங்க, RSS விடாது. ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கனெக்டிவிட்டி தான் பிரைம் மினிஸ்டரோட இம்பார்ட்டன்ஸ். பட் எந்த கவர்னரா இருப்பாங்க அது மோடிக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். அமித்ஷாக்கு தெரிஞ்சிருக்கும், நட்டாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக இது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 5-10 தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த மாநில தேர்தல்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி உத்தரப்பிரதேசம், குஜராத்ல அவங்களால ஒரு பிஜேபி பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது பிஜேபி. காரணம் CR பட்டேல் என்பவர் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமானவர். அவர் தான் இப்ப வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர். அது போதாத குறைக்கு அவர் பிஜேபி குஜராத் பிரசிடென்ட் வேற. நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையை பாருங்க. இது நரேந்திர மோடியினுடைய ஐடியா. CR பட்டேல் சப்போர்ட் பண்ணி அமித்ஷா சொன்னதைத்தான் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பாகிஸ்தானுக்கு தண்ணி நிறுத்தணும்னு சொன்னது நரேந்திர மோடி. இவங்க 2 பேரும் தான். ஆக மொத்தம் இந்த குஜராத்தி கனெக்ஷன், இந்த சீனியர் ஜூனியர், நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு. தலை குழம்பு சுத்துதுங்க, தலை புரிஞ்சிக்க முடியல. வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் அப்படி இருக்குது, சுத்தி இருக்குது. உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னா நாங்க எங்க போறது? நிச்சயமா புரிஞ்சுக்க முடியல. ஆக மொத்தம் அந்த குஜராத்தும் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, புது டெவலப்மெண்ட் வந்திருக்கு அருண். அந்த பஸ்வந்தா முஸ்லிம் எல்லாம் டோட்டலி தேர் வித் பிஜேபி நவ். 2027ல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை 3வது முறையாக நான் நிலைநிறுத்திய பிறகுதான் டெல்லி பக்கமே வருவேன் என்று ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். 2024 லோக்சபால 30 சீட்டு பிஜேபியினுடைய லாஸுக்கு காரணம் அமித்ஷான்னு ஒரு புகார் இருந்தது. அந்த புகார் எல்லாம் இப்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அமித்ஷா 2 முறை சந்தித்து விட்டார். மே ஜூன் மாதத்தில் அவர் பொது நிகழ்ச்சி அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. இது 2027 நோக்கித்தான் போகிறது. ஆக மொத்தம் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம்
10ஆம் தேதி ஜூலை மாதத்திற்குள் முடித்து விட்டால் அதற்குள் பிரதமர் மந்திரி திரும்பி வந்த பிறகு அயல் நாடுகளிலிருந்து 5 நாடுகளுக்கு போகிறார். அந்த 5 நாடு விஜய் தேதி திரும்பி வந்த பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு ஒருவேளை பாஜகவுடைய புது தலைவரை நியமிக்க முடியும். அதுக்குள்ள இந்த 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துடும். ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட். இதுதாங்க ஒரு சூழ்நிலை, இதுதாங்க ஒரு பின்னணி. எனக்கு கிடைத்ததை சாணக்கிய நேயர்களுக்கு முழுக்க சொல்லிட்டேன் டெல்லி லீக்ஸ் மூலமாக. ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், இந்த கிளாரிட்டிங்கிறது நான் வந்து என்னுடைய காலர் அப் பண்ணிக்கல, நானே ஒரு முதுக தட்டி கொடுத்துக்கல. இந்த சுருக்கங்களை சொல்லுவது என்பது 40 ஆண்டு கால பாஜகவை நன்றாக அறிந்தவன் நான். அது எப்படி என்று நான் சொல்லுகிறேன். சாணக்கிய நேயர்களுக்கு அது புரிதலை உண்டாக்க வேண்டும் என்று அந்த RSS பிஜேபி நிறுவப்பட்டதோ அன்று அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். 1980 ஏப்ரல் 6 அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாயும் ஜோதிராதித்ய சிந்தியாவினுடைய பாட்டியுமான ராஜமாதா சிந்தியா, காயத்ரி தேவி, பல தலைவர்கள் இல்லையா, அதை தவிர உங்களுக்கு சுரேந்திர சிங் பண்டாரி, KD சர்மா, இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து படுத்து அன்னிலேருந்து இன்று வரை பாஜகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்களை கரைத்து குடித்தவன் நான், பெருமையுடன் சொல்லுகிறேன். எப்படி ரத யாத்திரைக்கு பிரமோத் மகாஜனும் வெங்கையா நாயுடுவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து செய்தார்கள் என்பதை நான் தெரிந்தவன். எப்படி முரளி மனோகர் டெல்லி கதைகள்னு தனி எபிசோட்ல இதை பத்தி பேசியிருக்கோம். அதை தவிர டெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் வரை நடந்து போனார் முரளி மனோகர் ஜோஷி. அவருக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்தார். பாரத் ஜோடோ யாத்திரா ராகுல் காந்தி செஞ்சாரு, இவர் செஞ்சுதான் பெருசு. அங்க போய் எவ்வளவு பண்ணிருக்காங்க டெரரிஸ்ட் மத்தியில. அதை தவிர தேசிய பாஜகவினுடைய பல தலைவர்களுடைய பேச்சு, பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பார்லிமெண்ட் பேச்சு, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 2012, 13, 14 பொழுது அருண் ஜேட்லி செய்த தீர்மானங்கள், பேசியதனுடைய சாராம்சம். அதையும் தவிர 2014 இருந்து 2024 வரை ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையிலிருந்து நரேந்திர மோடி ஆற்றிய உரையினுடைய சாராம்சம், பாஜகவினுடைய 5 தேர்தல் அறிக்கைகள், இதையெல்லாம் படித்து புரிந்து கொண்டதனால், அதையும் தவிர இந்த டிராப்ட்ஸ் கமிட்டின்னு போடுவாங்க, தேர்தலுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிராப்ட்ஸ் கமிட்டி, அதில் அருண் ஜேட்லி இருந்திருக்கிறார். அப்பொழுது நான் மிக மிக நெருக்கமாக இருந்ததால் அதனுடைய ஒரு தொடர்பின் மூலமாக இப்போ 2024 நிர்மலா சீதாராமன் போட்டாங்க, ராஜ்நாத் சிங்கை போட்டாங்க. ஆக அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமனுடன் பழகியதனாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி குஷாபாவ் தாக்கரே பாஜகவுடைய தலைவராக இருந்தார். அதற்கும் மேலாக நானாஜி தேஷ்முக் என்று சொல்லக்கூடிய RSS தலைவர் தான் நரேந்திர மோடிக்கு குரு. கோண்டா என்று பஸ்தி கோரக்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோண்டா என்கிறது அவர் ஒரு மராட்டியராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் RSS பிரச்சாரகராக இருந்ததனால் நன்றாக பஸ்தி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து கோண்டா என்ற இடத்திலிருந்து அவரை நான் பார்த்திருக்கிறேன் 1977, 78, 79. அப்பொழுது நரேந்திர மோடி எல்லாம் பைத்தூக்கின்னு வருவாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்ததுனால் சொல்லுகிறேன், கண்டிப்பாக இது நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜகவை இன்னும் 30 வருடங்களுக்கு அசைக்க முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அதனுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால் இதுதான். நரேந்திர மோடி வேறு ஊன்றி விட்டார். அவரை இனி நரேந்திர மோடிக்கு அப்புறம் அருண் நரேந்திர மோடியோட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் வந்தாதான் பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கும். ராகுல் காந்தி என்ன பண்ண முடியாது. அரசியல் அவர் எடுத்தார் பாருங்க, ஒரே ஒரு முடிவு, ஆபரேஷன் சிந்தூர். அது RSS உடைய பயிற்சியினால் தான் காரணம். அதை நான் அடக்கி போட்டு சொல்லுவேன். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் இருவரும் சேர்ந்து கொண்டு
RSS அமைப்புக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கமாக நான் சொல்ல சாணக்கிய நேயர்களுக்கு ஆசைப்படுகிறேன். காரணம், தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது. அடுத்து வரக்கூடிய 10 வருடங்களில் இந்துத்துவாவுடைய ஆட்டம், அட்டகாசம், ஆதிக்கம், ஆளுமை இருக்கும். அதற்கு முன்னோடியாக விரை விதைப்பது போன்று நாம் இருவரும் அடுத்த வீடியோவில் RSS பாஜகவை பற்றி 2026 தமிழ்நாடு பொது தேர்தலுக்கு முன்னதாக தமிழக தேசிய மனம் கொண்டவர்களுக்கும் இன்க்ளூடிங் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் சொல்றேன் நான். அவங்களாம் பாஜக முரசொலி மாறன் இருந்த மட்டும் அடல் பிகாரி வாஜ்பாயை தெய்வமாக கொண்டாடினார். முரசொலி மாறன் என்னிடம் சொல்லியிருக்கிறதுக்கு கதகதையா சொல்லலாம். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பெட் பண்ணுவது ராஜ்நாத் சிங் போன்ற சீனியர் தலைவர் தான் அடுத்த பாஜக தலைவராக இருக்க முடியும். அந்த ஒரு இத்தனை பூர்வ பெடிகள் போனதுக்கு காரணம் என்னன்னா, அத்தனை அழுத்தம் வடநாட்டில் இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கிறது பாஜகவிற்கு சப்போர்ட்டிவா. உங்களை ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டினோட ரிலீவ் பண்ண நினைக்கிறேன் சார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரோல் கொடுக்கப்படும் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருந்தார். சில நாட்களாக கசிந்த தகவல், திரு தருண் விஜய் போன்ற முக்கியமான பிஜேபி அஃபேர்ஸ் தெரிஞ்ச நபர்கள் ட்வீட்டே போட்டுட்டாங்க, தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அண்ணாமலை அப்படின்னு. தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றது நமக்கு இப்ப வரைக்கும் திரு அண்ணாமலை நேஷனல் லெவல்ல ரோல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர்கள்ல ஜெனரல் செக்ரட்டரிஸ்ல ஒரு முக்கியமான ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்து முக்கியமான சில மாநிலங்களுக்கு இன்சார்ஜாக ஆக்கப்படுவார் அப்படின்றது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா செக்ரட்டரிஸை விட பெரிய போஸ்டா இருக்கிறதுனால அதுதான் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அட் சேம் டைம் அவர் யுவ மோர்ச்சான்னு சில ரூமர்ஸ் வருது. பட் யுவ மோர்ச்சாக்கு அவர் ஏஜ் கேட்டகரியில அந்த இல்லைன்றதுனால வர கஷ்டம். சோ நமக்கு ஜெனரல் செக்ரட்டரின்றது ஓரளவு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுது. நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஆக்சுவலி நமக்கு அது கன்ஃபார்மே பண்ணிடலாமா? 100% அவர் அதுலதான் அங்க பொசிஷன் பண்ண போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? முதலில் அருணுடன் சாணக்கியன் டெல்லி லீக்ஸில் அதை விளக்கியது ராஜகோபால் 3 மாதங்களுக்கு முன்னதாக. அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு பதவி தர இருக்கிறார்கள் என்று என்னிடம் நான் இப்பொழுது ஊர்ஜிதம் செய்கிறேன். JP நட்டா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள், ஐயா அமித்ஷா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலையுடைய இன்டேக், அப்சர்வேஷன், ரியாக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாஜகவிற்கு ஒற்றி இருக்கிறது. BL சந்தோஷுடைய ப்ராடக்டாக இருந்தாலும், அவருடைய வளர்ச்சி மகனாக இருந்தாலும், மத்திய பாஜகவிற்கு புது தலைவர் வந்தவுடன் கண்டிப்பாக மிக்க முதல் பதவியை அண்ணாமலைக்கு தர இருப்பார். ராஜ்நாத் சிங் வந்தாலும் சரி, மனோகர்லால் கட்டர் வந்தாலும் சரி, யாரா. காரணம், அதுக்கு பேக் பண்றது அமித்ஷா. அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சென்னையிலையும் சொல்லியிருக்காரு, நேற்று தினமணி தினமலருக்கு தினத்தந்திக்கு போட்ட பேட்டியில சொல்லியிருக்காரு. அதைத்தான் அருண் ராஜகோபால் 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. நான் எப்படியும் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நான் ஏன் தெரியுமோ, நட்டா சொன்னதை நம்ம சொன்னோம். ஆக மொத்தம் 2026 2029 தவிர பாஜகவிற்கு எதிர்காலத்தில் 10 முக்கிய தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். எதிர்காலத்தில் இன்னும் 20 வருஷம் 10-15 வருஷத்துக்கு அனுராக் தாக்கூர், தேவேந்திர பட்னவிஸ், யோகி ஆதித்யநாத், எல்லாம் இவ்வளவு பெரிய எல்லா பேரெல்லாம் இருக்குங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யா, சஞ்சய் பண்டி, அப்படி பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து அண்ணாமலை, இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க பெட் பண்றது 2034. நம்ம இன்னும் கலைஞருடைய மகன் கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்ற எங்க ஆட்சி 2036 மட்டும் இருக்கலாம் சொல்றாரு பாருங்க. அது அவருடைய ஆட்சியை சொல்றாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன என்று கேட்டால், அண்ணாமலை போன்ற இளைஞர்களை வைத்து கட்சி நடக்கிறது என்பதைத்தான் நான் ஊர்ஜிதம் செய்ய இருக்கிறேன். தாங்கள் சொன்ன ஸ்டோரி கரெக்ட், இன்ஃபர்மேஷன் கரெக்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறது. திரு அன்புமணி, திரு ராஜ்நாத், திரு அண்ணாமலை. இந்த விவாதம் பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் டெல்லி பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு கிரிப் இருக்குது. கடந்த 3-4 வருடங்களாக சாணக்கிய நேயர்களுக்கும் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாக நான் திருப்பி சொல்லி வருவது என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் பாஜக வேர் ஊன்றிவிட்டது. அதற்கு ரங்கராஜ் பாண்டே, அருண் போன்றவர்களுடைய ஒரு இளம் தலைமுறையினுடைய பங்கீடு என்பது அதிகம். நான் மூத்தவனாக நான் சொல்லுகிறேன்.
அது அவங்களோட கட்சியோடது. ரொம்ப நன்றி சேத்திரன் நம்மோடு இணைந்தது. ரொம்ப Thank you. நன்றி சேத்திரன் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலா பல விஷயங்கள் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி.